இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேமியா கிச்சடி குழையாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கிச்சடிக்கு தேவையான காய்கறிகள் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை வச்சு நீங்கள் கிச்சடி கூட பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை காயை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். காய் ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும், நம்மளுக்கு கிச்சடி சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. ஓரளவு மிதமாக 3/4 பதம் வெந்தால் போதும். இப்போ அதே தண்ணியிலேயே நான் 1.5 பாக்கெட் அளவுக்கு அணில் சேமியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேமியா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேமியா சேர்த்தப்போ தண்ணி நம்மளுக்கு கம்மியான மாதிரி இருக்கும். அதனால் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு வெந்நி தண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன். காய் ஏற்கனவே நமக்கு வெந்திருக்கும். இப்போ சேமியா வேகிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ரொம்ப கலந்து விட்டுட்டே இருந்தால் குழஞ்ச மாதிரி ஆயிரும். லைட்டாக உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஃபேனுக்கு கீழே ஆற வச்சிடலாம். அப்போனா நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு தாளிப்பு மாதிரி நம்ம செய்யும் போது தான் சேமியா நல்லா உதிரி உதிரியாக வரும். தண்ணியிலேயே ஃபஸ்ட்டே வேக வைக்கும் போது ஒரு சில டைம் நம்மளுக்கு குழஞ்ச மாதிரி ஆயிரும். 4-5 முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் நம்ம சேர்த்த அந்த முந்திரியும் கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு, முந்திரியும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா காஞ்ச மிளகாயில் கூட இந்த மாதிரி சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்ச அந்த காயோட சேமியாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விட்டுட்டே இருக்க வேண்டாம், ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா நம்ம வெங்காயத்தோட லைட்டாக இது மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டால் போதும். அப்போ தான் சேமியாலாம் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான சேமியா கிச்சடி உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த சேமியா கிச்சடி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.